உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழக பொது மருத்துவத் துறையில் மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றி வருபவர். மருத்துவ ஆராய்ச்சியை முன்னேற்றுவதிலும் அரிதான மற்றும் சிக்கலான வாஸ்குலார் நோய்க்கான அதிநவீன ஆராய்ச்சிக்கு தலைமை வகிப்பவர். மேலூர் வட்டம் மேலவலசை கிராமத்தில் பிறந்து தமிழ் வழி கல்வியில் வெள்ளலூர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தவர். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவரை அறிமுகப்படுத்துவதிலும் கொண்டாடுவதிலும் துருவம் பெருமை கொள்கிறது. நம் மண்ணின் மைந்தர் மூத்த விஞ்ஞானி முனைவர் உயர் திரு கா. பழனிசாமி அவர்களை சிறப்புரை அளிக்க அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு விஜய பதிவத்தோட ஐயா ஜலஜரம் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. ஐயா வந்து எனக்கு ஒரு 11 வருஷம் 2011 எனக்கு தெரியும். நண்பர் மொழியோட புக்கை வெளியிட சிறப்பாக வெளியிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு தெரியும். அவங்களுமே ஒரு பெரிய மதிப்பு எனக்கு. அப்போவே எனக்கு அவங்க கூட பேசுறது ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலை. இன்றைக்கி தான் முதல் முறையாக அவங்க கூட பேசுகிறேன். ஐயா சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப மிகப்பெரிய வார்த்தை. இட் மீன்ஸ் எ லாட் ஃபார் மீ. அதை நோக்கி கண்டிப்பாக உங்களோட வார்த்தையை நோக்கி கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். இங்கே நான் உறுதியளிக்கிறேங்க. அடுத்து துருவம் ஃபவுண்டர்ஸோட இயக்குனர் பிரீத்தி அவங்களோட நண்பர். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா ஒரு இம்பார்ட்டன்ட் புத்தகம் அப்படின்னாலும் சரி, இனி ஒரு டேலண்டாக இருந்தாலும் சரி, அதை தேடி 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 போய் அதை ஃபைன் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல முதன்மை வைக்கிறாங்க. ஸோ இந்த பணி தொடர எனது வாழ்த்துக்கள். அடுத்து எனது நண்பர் முரளி. இப்போ இங்கே நின்று பேசியிருக்கேன்னா அதுக்கு முரளி ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட இந்த மாதிரி சாரோட புக்கை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ இமீடியட்டாக நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். தேங்க்ஸ் முரளி. அதுக்கப்புறம் முரளி வந்து எனக்கு சாபபதி அவர்களையும் ராமராஜன் பாண்டிய சார் பற்றியும் எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாக நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சாம் வந்து நம்ம மேலூர் மக்களுக்கு, குழந்தைகளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கல்வியை எப்படி அவங்க எடுத்து செல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சொல்லும்போது பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் நம்ம ராமராஜன் பாண்டியன் சார் அவங்க நம்ம காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்காங்க. 100க்கு மேற்பட்ட எம்ஃபில் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி 20க்கு மேற்பட்ட பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கியிருக்காங்க. அது மிகப்பெரிய சாதனை. சார் மாதிரி நானும் வரணும் அப்படிங்கிறது, ஃபியூச்சரில் வரணும், எனக்கான ஒரு டீம் உருவாக்கணும், இந்த சொசைட்டிக்கு நானும் சார் மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆவல் உண்டு. அதை நோக்கி கண்டிப்பாக பயணிக்கலாம். அதை தவிர முத்துசாமி ஐபிஎஸ் அவர்கள் மற்றும் தங்கமூர்த்தி சார் அவர்கள். அதை முன்னாடி எனக்கு அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த விழாவுக்கு முன்னாடி வேளாண்மை அவர்களை பற்றி பேசினாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. முதல் முறையாக அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணது. ஓகே, ஃபைனலி செல்வம் சார் இந்த புக்கை ஃபஸ்ட்டு வந்து ஹார்வர்ட் நாட்கள் அப்படின்னு ஒரு புக்கை வந்து முறை சொல்லும்போது என்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இமீடியட்டாக அந்த புக்கை வாங்கி படிக்கணும், இமீடியட்டாக படிக்கணும் அப்படின்னு இருந்தது. நான் இந்தியா வந்த உடனே நான் ஊரில் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க அந்த புக்கை வந்து வந்துச்சு. ஒன்றா சொன்னாங்க இமீடியட்டாக நான் வந்து அந்த புக்கை வாங்கிட்டு போய் 1.5 days நான் படித்து முடிச்சிட்டேன். ஸோ 2வது டைம் படித்து முடிச்சிட்டேன். ஸோ அப்போ படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஏற்பட்ட மாற்றம் இருக்குது. என்னோடய தாட்ஸில், என்னோடய சிந்தனைகளில் சில மாற்றம் இருக்குது. ஏன் இந்த புக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றின நான் என்ன ஃபீல் பண்ணேன், என்னோட என்ன மாற்றம் நடந்தது, எனக்கு பிடிச்சமான வரிகள் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ஆசையாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா சாரோட ஜேர்னி. ஐயப்பா நாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 10th நல்ல ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கனவு வந்து மருத்துவர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்க போகிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கைது கட்டிட்டு போயிட்டு அப்ளிகேஷன் வாங்க போயிருக்காங்க. அதை பார்த்த ஆசிரியர் ஒருத்தவங்க வந்து 50 ரூபாய் கொடுத்து நீங்கள் வேஸ்ட் கட்டிட்டு வாங்க, என்ன வாங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது சார் வந்து மருத்துவர் சொல்லியிருக்காங்க. ஸோ சார் வந்து அப்போதைக்கு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய கனவுகளோடு மருத்துவத்தில் இடம் கிடைக்காததுனால வேளாண் துறையை நோக்கி போகிறாங்க.
அதில் பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி அக்ரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃபீஸர் ஆகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு தாகம் இருக்குது, நம்ம மக்களுக்கு எதையாவது நம்ம பண்ணணும், எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்குது. ஆனால் என்ன அந்த அந்த அங்கே இருந்து அவங்களால ஏதாவது பெருசாக எதுவும் செய்ய முடியல. அப்போ தான் வந்து நல்ல நண்பர் ஒன்று பேசுகிறாங்க, முத்து அப்படின்னு சொல்லிட்டு சார் கிடைச்ச அவங்க முத்து. அந்த முத்து அவங்க வந்து நீங்கள் பண்ண விரும்புறதை பண்ணணும்னா உங்களுக்கு அதிகாரத்துக்கு போகணும், அதிகாரத்துக்கு நீங்கள் போகணும்னா ஐஏஎஸ் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சார் அப்போ யோசிக்கும்போது ஏன் நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு வராங்க. அதில் இருந்து 4 வாட்டி அதை கிளியர் பண்ண முடியல. 5ஆவது வாட்டி சக்ஸஸ் ஆகிறாங்க. ஸோ 26 வயசில் தொடர்ந்தது. 26 வயசில் தான் அந்த ஐஏஎஸை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் ஐஏஎஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க. அதுவே பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கிராமத்து விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐஏஎஸ் ஆகி அவங்க நினைச்சதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை சிறப்பாக பண்ணாங்க. அது வந்து ஒரு சேலஞ்சாக என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா இமாச்சல பிரதேசில் லாவன் ஸ்பிட்டி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்க. அது வந்து இயல்பாக நம்ம மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டம் கிடையாது, ரொம்ப கடுமையான தட்பவெப்பநிலை கொண்டது. -40 -40 போகும். அதே சமயம் +40 டெம்பரேச்சர் போகும். அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும், சாதாரண விஷயம் இல்லை. அங்கே போய் மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு பாடுபட்டுருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன், இப்போ அது முடிஞ்சாச்சு. ஸோ நாமளாம் என்ன நினைப்போம், ஓகே நம்ம நினச்சதை அடைஞ்சிட்டோம், சாதிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஓகே ஃபைன் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் சார் அப்படி இல்லை. அதில் இருந்து அவங்க சுய பரிசோதனை பண்ணுறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அவங்கள சுய பரிசோதனை பண்ணிட்டு இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம், இதை நம்மளை மேம்படுத்திக்கணும்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவனிக்க வேண்டியது. நம்மளை மேம்படுத்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அது மூலமாக ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுலேயும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து டியூபிலி யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. அதுவும் மிகச்சிறந்த யூனிவர்சிட்டி உலகத்துலையும். அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க, அங்கேயும் ஃபெயிலியர். ஸோ அப்போ இவங்க இன்னொரு ஃப்ரெண்ட் சரவணன் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏன் ஹார்வர்டுக்கு போகக்கூடாது, இன்னும் உங்களோட அறிவை வளர்ந்து அங்கே போகிறப்ப வளர்த்துக்கலாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேர்ல்டுக்கு மிகச்சிறந்த நோபல் எல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சார் வந்து இது நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உடச்சி எழுதிட்டு மறுபடியும் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாங்க. அகெயின் ஃபெயிலியர். ஸோ சார் வந்து ஓகே நம்மளால முடியாது விடலை. ஓகே அதை தாண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ அங்கே உள்ள கைட்லைன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போகணுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அங்கே உள்ள ஹைலைட்ஸ் என்னென்ன ப்ராப்பராக இருக்குது, அதுக்கான SOPs டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு மேலும் இருக்கிற தகுதியை விட மேலும் தகுதியில் வளர்த்துக்கிட்டு அதுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த 2:20 நைட் 2:30 வந்து சார் இமெயில் வருது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது சார் சொல்கிற விதம் இருக்குது என் புக்கில் ரொம்ப அமேசிங் ஆச்சு. அது என்னமோ அவங்க சாரோட ஒரு உணர்வுபூர்வமாக சொல்கிறாங்க. அந்த உணர்வு அப்படியே எனக்கு கிடைக்கிறாங்க. நீங்கள் படிக்கிறப்ப உங்களையும் கண்டிப்பாக கிடைக்கிறாங்க. நான் ஷேர் பண்ணி சொல்கிறேன். அந்த உணர்வை கற்றுக்க நாங்களே வந்து அங்கே போயிட்டு வின் பண்ணி நம்மளே போய் அங்கே பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்வாக நமக்கு கொடுக்குது. ரொம்ப அழகாக அந்த உணர்வுபூர்வமாக அதை எழுதிட்டாங்க. சரி ஓகே ஃபைன், அங்கே போயிட்டாங்க. சரிப்பா ஹார்வர்டு போகிறாங்க, அப்ளிகேஷன் கழிச்சு சீட் கழிச்சு அங்கே போகிறாங்க. ஆனால் அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஹார்வர்டில் போய் நம்ம நாலேஜ் வளர்த்துக்கிறோம், பெரிய பெரிய ஆட்களோட மீட் பண்ண போகிறோம். அது கிடையாது. இங்கேருந்து போகும்போது அமெரிக்கா போயிட்டு நியூயார்க்லேருந்து பாஸ்டன் போகணும், 3 மணி நேரம் கார் டிராவல் இருக்குது. ஸோ இங்கே போகிறப்ப இருந்தே போய் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு சமகாலத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் சமகாலங்களில் அமெரிக்காவோட வளர்ச்சி ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது, நம்ம ஏன் அவ்வளோ அதிகமாக இல்லை. அதை விட முக்கியமானது என்னென்னா நம்மக்கிட்ட யங் ஜென்ரேஷன் அவ்வளோ இருக்கான், டேலண்ட்ஸ் அவ்வளோ இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ டாப் கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா, டாப் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஏன் இப்போ நான் இருக்க ஹார்வர்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்தியன் மக்கள் வந்து அவ்வளோ இருக்காங்க. ஸோ பேக் போன் எல்லா இடத்துலையும் எல்லா மிகப்பெரிய கம்பெனிக்கும் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ டேலண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. ஆனால் ஏன் நம்ம இந்தியா அவங்க அளவுக்கு நம்ம இன்னும் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ஏன் ஆகலை, அந்த ஸ்பீட் ஏன் இல்லை. அந்த இயக்கத்தையும் அதில் ரொம்ப தெளிவாக
எல்லா பகுதியிலுமே இருந்திருக்காங்க, நிறைய பகுதி இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னன்னா கல்வி, ரிசர்ச். ஸோ அப்படிங்கிறதால நான் அதை பற்றி நான் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இதோட அடுத்த நாள் வந்து அவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போகணும், அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு எனக்கு தெரியல, அப்படியே அந்த ஃபுல் அதிகம் சார் எழுதிறாங்க. அந்த ஒரு ஒரு ரொம்ப உடனடியாக எழுதிப்பாங்க, அது தெரியல எனக்கு. அது நமக்கே அந்த நம்மளே அங்கே இருக்கோம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீல் உருவாக்கும். ஸோ அங்கே எவ்வளோ டேலண்ட் இருக்காங்க, எவ்வளோ பெரிய அறிஞர்களை பேச போகிறோம், நாலேஜ் வச்சு கெயின் பண்ண போகிறோம், எப்படி இந்தியா கொண்டு வர போகிறோம், அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அங்கே போகிறாங்க. ஸோ இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னென்னா, நான் வந்து வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த மேலாவாசி கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் போனேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் என்னோடய படிப்பு எல்லாமே இருந்தது. வெள்ளலூர் ஸ்கூலில் தான் நான் என்னோடய படிப்பு எல்லாமே இருந்தது. இன்றைக்கி நான் ஹார்வர்டில் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் நான் வந்து ஒரு விஞ்ஞானியை நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது இருக்காங்க. நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த லேபுக்கு என்ன அப்போ தேவை, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணால் நான் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, நான் ஓகே அதை வந்து ஆய்வுக்கட்டு எழுதி அது வந்து ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நான் ஓகே அந்த இதுக்கு இடத்துக்கு போகிற தகுதி எனக்கு வந்துச்சு நினச்சிட்டு நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ரிப்ளை கூட வரல. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது உங்கள் அப்ளிகேஷன் ரிப்ளை கூட வரல. தட் மீன்ஸ் சில அந்த ஃபஸ்ட்டே அந்த ஃபில்டர் பண்ணிட்டாங்க. ரீச் ஆகலை, அவங்க ரீச் ஆகலை, அப்ளிகேஷன் ரீச் ஆகலை. சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ் போனேன். ஐஐடி மெட்ராஸ் போனதுக்கப்புறம் தெரியுது நான் அப்ளை பண்ணது வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல். ஆனால் அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் பிஹெச்டி 23 வயசில் முடித்தேன், 23 வருஷம் ஐஐடி மெட்ராஸ் போனேன். அது வரைக்கும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொன்னேன், பேசிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு லேப் எனக்கு இருந்தது. அதனால் பணம் என் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் அப்ளை பண்ணது வந்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், இது நாட் ஈஸி, உடனே நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் பண்ணி உடனே கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. ஓகே என்ன நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ நம்ம அங்கே போகணுன்னா அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஐஐடி மெட்ராஸில் முடிச்சதுக்கப்புறம் 10 வருஷம் நான் போய் சிங்கப்பூரில் இருந்தேன். சிங்கப்பூரில் மிகப்பெரிய 2 வேர்ல்டு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இருப்பாங்க, நேஷனல் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, அப்புறம் நேஷனல் ரிசர்ச் சிங்கப்பூரில் இருப்பாங்க. அங்கே ரொம்ப நல்ல ரிசர்ச் யூஸ் பண்ணேன், மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஆராய்ச்சி பண்ணேன். அதில் இருந்து மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரையை ஹை குவாலிட்டி ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணேன். எனக்கு அப்போ தோணுச்சு, இப்போ சரியான நேரம், நமக்கான தகுதி ஹார்வர்டுக்கு போகிற தகுதி நமக்கு இருக்குது. அது ஓகே, இந்த தாட் எனக்கு வந்தது. இந்த தாட் வரதுக்கு என்னோட நண்பர்களும், சாருக்கு என் நண்பர்களும், என்னோடய ஃபேமிலியும், என்னோட ஆசிரியர்களுக்கு காரணம். நான் 2 ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் அப்ளை பண்ணேன், 2மே எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு 10 வருஷம் போராட்டம், 10 வருஷமாக என்னை நான் தயார்படுத்திக்கிட்டே இருந்து 2மே எனக்கு கிடைச்சிது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று கிடச்சிது. அப்போ அங்கே நான் பேசும்போது என்னென்னா, என்னை எவ்வளோ நாள் கழிச்சு வேணால் நீங்கள் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் சிங்கப்பூரில் இருக்கிற பேராசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நம்ம பண்ணுறது மிக சிறந்த ரிசர்ச், இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை ஹார்வர்டில் சொல்லும்போது நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மீன் டைம் நான் இன்னொரு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல், இப்போ இருக்க ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் அப்ளை பண்ணேன். அதோட இப்போ நான் அங்கே தான் இருக்கேன். ஏன் அதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2016-17 இருக்கும். அப்போ வந்து மரபணு உருமாற்றம் அடையலையா? ஸோ மரபணு உருமாற்றம் அடைகிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தீர்வே கிடையாது. ஸோ நான் 2016 அப்போ நான் நான் இந்த ஏரியாவில் நான் ஒர்க் பண்ணணும். ஸோ மரபணு உருமாற்றத்தினால இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஆராய்ச்சி நான் ஈடுபடணும் அப்படிங்கிற தாட் எனக்கு அப்படி இருந்தது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது கண்டினியூவாக ரிஜெக்ஷன்ஸ். ஸோ எனக்கு இப்போ அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இந்த இப்போ இருக்க டிபார்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணேன். சரி ஓகே ஃபைன், எனக்கு கிடைச்சாச்சு. நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு நான் போயிட்டேன். சாருக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருந்தது ஃபார் 3 மினிட்ஸ், ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. நான் ஹார்வர்ட் போய் வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டோம், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நான் என்ன லேர்ன் பண்ண போகிறேன், என்ன நான் அச்சீவ் பண்ண போகிறேன், என்ன நான் கற்றுக்கிட்டு அடுத்து நான் இந்தியாவுக்கு கொண்டு போக போகிறேன். அதை விட என்னென்னா, எனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு,
ஸோ இந்த வாய்ப்பை நான் எவ்வளவு ஹானஸ்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற தாட் எங்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. இப்போ 14 months ஆச்சு. என்னோட அதர் கொலீக்ஸ் நண்பர் கூட சேர்ந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய மரபணு உருமாற்றத்தில் தெரபியை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அடுத்து இதை கிளினிக்கல் லெவலில் கொண்டு போகிறோம். ஸோ இது ஒரு முக்கியமானது. இப்போ அதை விட என்னென்னா, சரி அங்கே எனக்கு அந்த அந்த என்வரன்மெண்ட் எனக்கு எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப சொல்ல வேண்டியது என்னென்னா டீம் ஒர்க். ஸோ டீம் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே அந்த டீம் ஒர்க் வந்து நான் பார்த்தீங்கன்னா எங்களோட குறிக்கோள் என்னென்னா, இந்த மரபணு உருமாற்றத்தில் நடக்கக்கூடிய வியாதிக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஒரு தடவை மட்டும் முடியுமா? இல்லை. ஸோ அப்போ வேர்ல்டு ரெக்கக்னைஸ்டு லெவலில் உள்ள 12 டீம்ஸ் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். எங்கள் எல்லாருக்குள்ளேயும் எந்த ஈவோ கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் டீம் ஒர்க். ஸோ நீங்கள் படிக்கும்போது கூட டீமாக சேர்ந்து படிச்சிங்கன்னா அதோட பவர் டிஃப்ரெண்ட். ஸோ அது மாதிரி தான் இப்போ நாங்கள் ஒரு 12 டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணி எங்ககிட்ட எந்த ஈவோ கிடையாது, செல்ஃபீஸ் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்கு தான் சீக்கிரம் தரவி கண்டுபிடிச்சு காத்துக்கிட்டு இருக்க பேஷண்ட்ஸ் வந்து அந்த தரவியை கொண்டு போகணும். அதுதான் எங்ககிட்ட முன்னாடி இருந்தது. அந்த கனவு மட்டும் தான் முன்னாடி இருந்தது. ஸோ அதை நோக்கி நாங்கள் போகணும். ஸோ ஓகே ஃபைன். அடுத்து என்ன? டைம். சார் சொல்லியிருப்பாங்க டைமை பற்றி சாரோட புக்கில் சொல்லியிருப்பாங்க. டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம், இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா நோ காம்ப்ரமைஸ். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு போஸ்ட்மார்ட் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் புக்கை படிக்க போகிறீங்கன்னா இந்த புக்கை இப்போவே முடிச்சிடணும். இது நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு இல்லை அப்புறம் அப்போ விளையாடிட்டு நோ காம்ப்ரமைஸ், நோ எக்ஸ்கியூஸ். டைம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அது அங்கே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து மென்டர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து அகாடமிக் சயின்டிஸ்டாக போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதை நோக்கி தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட டீம் இருக்கிற வேறு அதர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மெடிக்கலில் போகணும்னு நினைக்கிறாங்க, டாக்டர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் வந்துட்டு யூனிவர்சிட்டி போக நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ எனக்கு மேலே இருக்க என்ன பண்ணாங்கன்னா, நான் என்னவோ ஆக நினைக்கிறேனோ என்னை ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. என்ன ஆக நினைக்கிறனோ அதுக்கான வழிமுறைகளையும் அதுக்கான ஸ்டெப்ஸையும் அவங்க எங்களை கைட் பண்ணி ப்ராப்பராக அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறாங்க. ஸோ அதை தவிர அடுத்து என்னென்னா, ஓகே நான் அகாடமிக் ஸ்டடீஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ அங்கே வேலை போகிறதுக்கு வந்து அங்கே அமெரிக்கனில் வந்துட்டு நிறைய கிராண்ட்ஸ் இருக்குது. அந்த கிராண்ட்ஸை எழுதி ப்ரொபோசல் சப்மிட் பண்ணி என்னால் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது போக முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அங்கே இருக்குது. ஓகே இதை தாண்டி இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் ரிசர்ச். அது இப்போ நம்ம சொன்ன மாதிரி டிரான்ஸ்லேஷனல் ரிசர்ச் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை என்ன, அந்த மரபணு உருமாற்றத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அந்த பிரச்சனை என்ன கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் எலிக்கு அதே மாதிரி கொண்டு வருது. ஸோ அதே மாதிரி அந்த வியாதியை எலி கொண்டு வந்ததுக்கப்புறம் தெரப்பி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மங்கிக்கு குழந்தை கொண்டு போகுது, அதில் இருந்து ஹியூமன் கொண்டு போகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பீடாக அங்கே நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இதெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், நிறைய பேர் சைன் வாங்க வேண்டியது. இது எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப ப்ராப்பராக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதெல்லாமே அங்கே இருக்குது. இதை விட என்னென்னா அடுத்து ஃபெசிலிட்டிஸ். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி இருக்குது. அது வந்து என்னென்னா, அதுவும் மரபணுவில் மாற்றம் ஏற்பட்டது தான். வேர்ல்டுலேயே 3 பேருக்கு மட்டும்தான் அது இருக்குது. வேர்ல்டுலேயே 3 பேருக்கு மட்டும்தான் அந்த டிசீஸ் இருக்குது. ஸோ இப்போ வேறு கம்பெனியோ இல்லை வேறு ஏதோ ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கமர்ஷியல் இருக்கிறதுனால அதை பண்ண மாட்டாங்க. இப்போ அது வந்து எங்கிட்ட வந்துட்டு நான் இமீடியட்டாக எனக்கான சான்ஸ் சொல்லிவிட்டு இமீடியட்டாக அவங்ககிட்ட வந்து பேஷண்ட்ஸ் வந்து செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஹை குவாலிட்டி மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஸோ ஃபண்டிங் இருக்கிறதுனால நான் இமீடியட்டாக 1 மாதத்துக்குள்ளே அந்த உருமாற்றத்தினால செல்லுலர் லெவலில் செல்லுக்குள்ளே இருக்கிற லெவலில் என்ன மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சீக்கிரம் அதுக்கு தெரப்பியை நோக்கி நம்ம போக போகிறோம். ஃபாஸ்ட்டாக அவங்க அந்த 3 பேருக்கும் எங்களால் தெரப்பி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் சார் வந்து அதில் முக்கியமாக புக்கில் பேசும்போது ஹார்வர்டில் பேசும்போது கல்வியை பற்றி பேசுகிறாங்க. தரமற்ற கல்வி ஒரு நாட்டில் இருந்ததுன்னா அது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தில் வந்து எனக்கு அப்படியே உடன்பாடு. ஸோ கல்வி அப்படிங்கிறதுனா ஜஸ்ட் ஒரு புக் எடுத்துகிட்டு அப்படியே படிச்சுட்டு ரீட் பண்ணிட்டு போய் எக்ஸாமில் போய் அப்படியே எழுதிட்டு வாமிட் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அதை தாண்டி நீங்கள் உணர்வுபூர்வமாக படிக்கணும். ஸோ என்ன படிக்க உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள்
உங்கள் வியூவில் எப்படி இருக்கிறத எழுதணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் ஸ்டாஃப் வந்து என்னென்னா சொல்லியிருப்பாங்க, கேள்வி கேட்கும் பழக்கம். ஸோ கேள்விகள் கேட்கப்படவில்லை. ஸோ ஆசிரியர்கள் மாணவர்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஓகே, கேள்வி கேட்குறது ஓகே ஃபைன். ஸோ கேள்வி கேட்குறதுனா என்ன அப்படின்னா ஒரு அழகான விவாதம் தொடரும் இல்லையா? அழகான விவாதம் தொடரும். ஸோ விவாதம் தொடரும் அப்படின்னா என்ன இருக்கும்? உங்களுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு இல்லையா? ஸோ அதை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரும். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த விவாதம் மூலமாக உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும். ஸோ நான் இங்கே நிறைய கல்லூரிகளில் நான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் வேலையும் பார்த்துருக்கேன். ஸோ திரும்பி பார்க்குறப்போ இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இந்த கேள்வி கேட்கும் கேள்வி கேட்பது விவாதம் பண்ணுவது என்னோட லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு நான் அமெரிக்கன் காலேஜில் நான் பிஎஸ்சி பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு சின்ன இன்சிடென்ட் இருந்தது. ஏன்னா அங்கே வந்து இந்த விவாதம் கேள்வி கேட்கறது விவாதம் பழக்கங்களும் உண்டு. ஸோ நான் பேசிக்கிறதுனா ரொம்ப என்னோட கருத்தை எனக்கு உணர்வுகளை வெளிப்படுத்தவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன். எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ரொம்ப நான் எப்பவுமே இருப்பேன். அங்கே என்னன்னா ஜஸ்டின் மோகன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் வந்து ஒரு டாப்பிக்கை கொடுத்து எங்களை பேச சொன்னாங்க. அது என்ன டாபிக்னா பெற்றோர்கள் பார்வையில் குழந்தைகள் எப்படி, குழந்தைகள் பார்வையில் பெற்றோர்கள் எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லணும்னு சொன்னாங்க. என்னோட நண்பர்கள் எல்லாருமே அவங்க கருத்தை பேசி ஒரு விவாதம் போயிட்டே இருந்தது. ஒரு ஹாஃப் ஹவருக்கு வரைக்கும் நான் எதுவுமே பேசல, நான் ஜஸ்ட் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அதை வந்து என்னோட பேராசிரியர் நோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பழனி நீ எதுவுமே பேசல, உன்னோட கருத்தை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ எதுவுமே தோணலை. எனக்கு ஒரு பயம், பதட்டம், ஒரு மாதிரி இருந்தது. என்னால் ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ப்ரொஃபஸர் என்ன சொன்னாங்கன்னா, மீது யாரும் பேசக்கூடாது, இதான் ஸ்டாப் பண்ணுங்கள், பழனி மட்டும் தான் பேசணும்னு சொன்னாங்க. எனக்கு மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் இருந்தது. எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தாட் சொல்லி நீ இது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த உடன்பாடு இல்லை. அவங்க கருத்தும் என்னோட கருத்தும் சேஃப் கிடையாது. ஸோ அது எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ சார் என்ன சொன்னாங்கன்னா, கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சிச்சு. சார் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீ எப்போ நீ உன்னோட காசு நீ சொல்கிறியோ அது முடியும் நான் போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ அந்த கிளாஸ் ரைட். அப்போ தான் இந்த சைலன்ஸ் பிரேக் ஆனது. என்னோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆனது வந்து அந்த விவாதம் தான். ஸோ எனக்கு தோன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஃபஸ்ட்டு டைம் பிரேக் பண்ணுறது தான். ஸோ அன்றைக்கி ஜஸ்ட் ஆனால் அதுக்கப்புறம் என்னோட தாட்டை நாங்கள் சொன்னேன். அப்போ வந்து சார் சொன்னாங்க, இப்போ இவ்வளோ அருமையான கருத்து உங்ககிட்ட இருந்திருக்கு, மற்றவங்க சொன்னதை விட உங்ககிட்ட இந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்தது, இப்படி சொல்லலைன்னா இது மிஸ் ஆகிடுது இல்லையா? ஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் அதே மாதிரி சார் வந்து புக்கில் ஒரு சொல்லியிருக்காங்க, அவங்க குழந்தைகளுக்கூட ஒரு விவாதம் அவங்க ஸ்கூலில் நடந்ததாக சொல்கிறாங்க. அது என்னென்னா, அவங்க பொண்ணு வந்துட்டு ஸ்கூலில் அமெரிக்காவில் ஒரு பழக்கம் வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க. அப்போது ட்ரோன் வச்சு தனி மனிதன் வந்து கண்காணிக்க முடியுமா, அதோட கருத்து என்ன கேட்கும்போது அதை வந்து சார்கிட்ட வந்து அவங்க பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது வந்து சார் உங்களோட கருத்து என்ன கேட்கும்போது வந்து தனி மனிதனை வந்து ட்ரோன் வச்சு பண்ணக்கூடாது, அது வந்து அவங்க சுதந்திரத்தை பதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சார் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணி இல்லை நம்ம டெரரிஸ்டையும் இவங்கெல்லாம் கண்காணிக்கலாம் இல்லையா, ஸோ அப்படின்னு சொல்லி அதான் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்படி கேட்கும்போது சார் இதுக்கு அந்த திட்டம் மூலமாக இன்னும் ஆன் பண்ணலாம் அதை சொல்லி. அடுத்து என்னன்னா, இப்போ கல்வி அப்படி ஓகே ஃபைன் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இப்போ அந்த கல்வியிலேயே வந்துட்டு சார் அது ஒரு அழகான வார்த்தை வச்சாங்க, ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆராய்ச்சி. ஸோ ஆராய்ச்சி இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூலில் இப்போ நான் இருக்கிற லேபுக்கு வந்து ஸ்கூல் பஸ் வருவாங்க. 10th 11th 12th படிக்கிற பசங்கள்லாம் எங்கள் லேபுக்கு வருவாங்க. அதாவது என்னென்னா அவங்களுக்கு எனக்கு டிஃபரன்ஸ்னா, எனக்கு கிடைச்ச 24 வருஷத்துக்கு அப்புறம், அது 2000 நான் ஸ்கூல் முடித்தேன், 24 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச அந்த சான்ஸ் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் வந்து பார்க்குற சான்ஸ் வந்து இப்போ அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போது நிறைய கேள்விகளோடு வராங்க.
அவங்க கேள்வி அவங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படுத்தக்கூடிய கேள்வி எங்ககிட்ட. ஸோ நாங்கள் அதை ஆன்சர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் போட்டக்கூடிய விஞ்ஞானி அவங்க. அதே காலத்தில் சாரும் செல்வராசன் சார் அவர்களும் இங்கே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம இங்கே உள்ள அந்த மனநிலையில் உள்ள மாற்றம் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வியாதி வந்ததுன்னா அல்லது வேறு ஏதோ இன்சிடென்ட் சார் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி அணுகிறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் அங்கே சார் குறிப்பிடுறாங்க. எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அது அறிவியல் இல்லாத ஒரு ரீசன் சொல்லிட்டு நம்மளை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அதில் இருந்தது. ஓகே ஃபைன். இப்போ சார் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ அதில் அந்த நோய்க்கு வந்து தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால் வருதுன்றது கூட என்ன கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வியாதிக்கு மரபணுவில் 4 மரபணு இருக்குது. அந்த வியாதி வர்றதுக்கு அது ஏதாவது ஒன்றில் உருமாற்றம் நடந்திருக்கலாம். ஸோ அந்த அப்படி பார்க்கணுன்னா நம்ம ப்ராப்பராக அதை ஸ்க்ரீனிங் பண்ணலாம். அது ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு எந்த மரபணுவில் பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்டட் தெரபின்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி நம்ம போவோம். அப்படி போகும்போது இதுக்கு இப்போ 2 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து ஜீன் எடிட்டிங் மூலமாக சொல்லுவாங்க, அதாவது உருமாற்றம் நடந்தது வந்து நம்ம நார்மல் கொண்டு வருது. இன்னொன்று வந்தோம்னா ஸ்டெம் செல்ஸ் மூலமாக சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ கிளினிக்கல் ட்ரையலுக்கு போயிட்டு இருக்கு. இதில் இது அதர் 2 மஸ்குலர் டிஸ்ட்ரோபி இருக்குது. ஒன்று வந்து ஸ்பைனல் நெக் டிஸ்ட்ரோபி, அது வந்து ஸ்பைனில் வரும். இன்னொன்று வந்து டைலர் டிஸ்ட்ரோபின்னு இருக்குது. அதுவும் இருக்குது. ஸோ இப்போ நான் இப்போ படிக்கிற ஒரு குரூப்பில் வந்துட்டு ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்ட்ரோபிக்கு வந்து ஜீன் எடிட்டிங் மூலமாக அதுக்கு நம்ம கிளினிக்கல் இருக்கோம். அது ப்ரீ கிளினிக்கல் முடிஞ்சிருச்சு, எலியில் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கிளினிக்கலில் வெகு விரைவில் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தங்கல் மஸ்குலர் டிஸ்ட்ரோபிக்கு வந்து ஆல்ரெடி கிளினிக்கலில் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அது போயிட்டு இருக்கு. ஓகே ஃபைன். இதெல்லாம் தாண்டி இப்போ நான் என்ன பண்ணுறாங்க, ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நான் அங்கே என்ன பண்ணுறேன்னா இதுதான் மரபணுவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து மூளையில் ரத்த நாளங்களில் பிரச்சனை வரும். ஸோ அதனால் அடைப்பு ஏற்படும், பிளட் லீக் ஆகும், பக்கவாதத்தை ஏற்படுத்தும், ஹார்ட்டில் அந்த பெரிய வெசல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பிரச்சனை வரும். ஒவ்வொரு ஆர்கன்லையும் பிரச்சனை வரும். ஸோ அதை வேறு வழியே கிடையாது. அந்த உருமாற்றமான மரபணு வந்து மாற்றம் மட்டும்தான் முடியும். அதை வந்து நாங்கள் ப்ரீ கிளினிக்கலில் முடிச்சிட்டோம், எலியில் முடிச்சாச்சு. அடுத்து வந்து மங்கியில் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கிளினிக்கலில் வெகு விரைவாக பண்ண போகிறோம். ஸோ இதுவும் அடுத்த இலக்க நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்கு. சரி, இதை தாண்டி சார் புக்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா சாலைகள் பற்றி, நோபல் அறை பற்றி, அதை நான் கண்டிப்பாக நான் பேசியா அமைதியாசன் கூட வந்து சார் வந்து பேசுகிறீங்க, பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறீங்க. அதை எப்படி நம்ம அந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு இந்தியாவில் எப்படி கொண்டு வர முடியும்? ஸோ அதை யோசித்தது எல்லாமே ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. அது எனக்கு ஒரு சின்ன ஹாப்பி மூமெண்ட் அங்கே நடந்தது. என்னென்னா இந்த வருஷத்துக்கான 2024க்கான நோபல் ப்ரைஸ், மெடிசனுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் எங்கள் இன்ஸ்டியூட்டில் பக்கத்தில் அதில் உள்ள டாக்டர் கேரி அப்படிங்கிறவங்க தான் இந்த வருஷத்துக்கான நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. அந்த நிகழ்வில் வந்து நானும் இருந்தேன், அங்கே இருந்தேன். அது சின்ன ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. இப்போ சார் அதை சொல்லியிருப்பாங்க, நிறைய நோபல் ப்ரைஸ் வந்து அங்கே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்து படித்து வெளில போயிருக்காங்க இல்லையா? இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க இல்லையா? இதில் இருந்து 150 பேரை நோபல் ஆராய்ச்சி வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். ஸோ அது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஹோல் இந்தியா எல்லாம் சேர்ந்து ஒரு நோபல் ப்ரைஸ்க்காக போராடிட்டு இருக்கோம். அந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து வேர்ல்டில் நம்பர் 1 இன்ஸ்டியூட் வந்து அவ்வளோ ஹார்வர்ட் அலுமினியை சேர்த்து, நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து சொல்லலை, அங்கே படிச்சுட்டு போனவங்களை சேர்த்து 150 பேர் நோபல் அறிக்கை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் வந்து அதை சார் வந்து அவங்க குறிப்பிட்டாங்க, அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து என்னன்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து நிறைய மணி கொடுக்குது. ஸோ நிறைய மணி கொடுக்குறாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் 4500 மருந்துகள் ஒரு வருடத்துக்கு கண்டுபிடிக்கப்படுகிறாங்க. அதை சார் சொல்லி எழுதியிருக்காங்க. இதில் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 12 தான் நடக்கும், 12 தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. டேலண்ட் தான், நிறைய டேலண்ட் நமக்கு இருக்காங்க.
24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற பேரண்ட் இருக்காங்க. ஆனாலும் நம்ம கண்டிப்பாக இன்னும் அந்த இடத்துக்கு போகலை. அதுக்கு இன்னும் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் தேவைப்படணும். கவர்மெண்ட் சப்போர்ட் மட்டும் பத்தாது, அதர் ப்ரைவேட் சர்வீஸஸும் வரணும். இன்னொரு முக்கியமானது என்ன நான் சொல்ல விரும்புகிறீங்கன்னா, ஒரு வளர்ச்சி நீங்கள் நல்லா ஒரு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் எல்லா இடத்துலையுமே வந்து டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த மருத்துவத்துறை சிறந்து போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோஸ்ட்லி ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோடு இணைந்தே இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்க என்ன பேஷண்ட்ஸ் என்ன தேவைப்படுது, அதை அவங்களுக்கு ஏன் எதனால் அந்த பேஷண்ட்ஸ் அப்படி வருது அப்படிங்கிறத லேபில் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எழுதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் ஹியூமனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. இந்தியாவில் வந்து வெகு சில இடங்களில் மட்டும்தான் அப்படி இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்னோட ஒரு விருப்பம் என்னன்னா, நம்மக்கிட்ட வந்து நான் நம்மளோட முரளிக்கூடையும் பிரியாவுடைய நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசியிருக்கேன். என்னென்னா, நம்மக்கிட்ட இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டுமே எடுக்கணும். தமிழ்நாட்டில் மட்டுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது. அங்கே வந்து நம்ம நிறைய மக்கள் போகிறோம். எத்தனை பேர் வந்து ப்ராப்பராக இந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த ரூட் காசு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரூட் காசை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான தெரியவை நோக்கி நம்ம போகிறோம். அந்த ரூட் காசில் ஐடென்டிஃபை பண்ணி டேட்டா பேஸ் இருக்காது கிடையவே கிடையாது. ஸோ இது அதுக்கான அந்த ரூட் காசுக்கான மருந்து நம்ம கொடுக்குறோம் இல்லை, அது காம்ப்ளிகேஷனுக்கான மருந்து கொடுக்குறோம். அந்த ரூட் காசுக்கான மருந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்னும் போன பெற்றா இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த மாவட்டத்தில் யூனிவர்சிட்டி இணைச்சு ரெண்டுமே இணைந்தே பண்ணால் இங்கே பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அதை ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, இங்கே ரிசர்ச் பண்ணுவாங்க, மறுபடியும் எழுதி கொடுப்பாங்க, அதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தமிழ்நாடு அது இந்தியா வந்ததுன்னா உலகத்தில் எந்த நாட்டுக்குடைய நம்ம போட்டி கூட தயாரிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த நிலைமை எப்போ வரும் தெரியல சார். இதுக்குன்னா ஒரு ஸ்டேஜ் எடுத்தால் நல்லாயிருக்கும். அடுத்து ஸோ அடுத்து என்னென்னா, ஃபைன், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாம இந்த புக்கில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன நம்மக்கிட்ட கொண்டு போகிறோம், நம்ம கீ வேர்ட்ஸ் அதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா என்ன பண்ணுறது, இது இன்க்ளூடிங் மீ. நானும் இன்னும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க தான் விரும்புகிறேன் எப்பவுமே. நானும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கோல் செட் பண்ணுறேன். நான் என்னவாக போகிறேன், எங்கே போக போகிறேன், அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த கோலை செட் பண்ணுறேன். அந்த கோல் செட் பண்ணிட்டீங்களா, ஓகே ஃபைன். அடுத்து அதை நோக்கி நம்ம போகணும்னா திட்டமிடுது, ப்ராப்பராக திட்டமிடுது. நோ காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதை தாண்டி என்னவாக போகிறையோ அதை நோக்கி பயணிக்கணும். இதில் கண்டிப்பாக தோல்விகள் கண்டிப்பாக வரும். தோல்வி இல்லாத இல்லவே இல்லை. ஸோ தோல்விகள் கண்டிப்பாக வரும். தோல்வி வந்த உடனே சோர்ந்து போகாமல் அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிட்டு அது எதனால் வந்தது, அது எதை நோக்கி நம்ம இலக்கை நோக்கி எப்படி போகணும் அப்படின்னு போகணும். ஆனால் இந்த மாதிரி நம்ம போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து மென்டலி இஷ்யூஸ் வரலாம், ஃபினான்ஷியலி வரலாம், ஃபேமிலி இஷ்யூஸ் வரலாம், எல்லாமே வரலாம், நிறைய தடங்கல்கள் வரலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி பிரேக் பண்ணி உங்களோட இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஒரு கைத்தில் நம்ம அடைஞ்சிடும் இல்லையா, ஸோ நம்ம இலக்கை அடைஞ்சிடும். ஓகே ஃபைன் நம்ம கஷ்டப்பட்டோம். நிறைய பேர் நான் பார்க்குறேன், இப்போ நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்காங்க. ஒரு ரீச் கிடந்ததுக்கப்புறம் ஐஐடி போகணும்னு நினைக்கிறாங்க. போனதுக்கப்புறம் வா ஓகே ரொம்ப டயர்ட், ஐஐடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படியே முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி கிடையாது. ஒரு சார் மாதிரி ஒரு இடத்துக்கு போயாச்சு, போனதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிட்டு அடைஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறம் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், செல்ஃப் எவால்வேட் பண்ணணும். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, இதை உங்களை இதில் இருந்து மேற்படுத்தி பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், எதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிற யோசிக்கணும், திங்க் பண்ணணும். இதை தான் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சரி, இதெல்லாம் சரி. ஓகே, இப்போ நானும் சார் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து இப்போ ஹார்வர்ட் நோக்கி நீங்கள் போயிட்டோம். ஓகே, இப்போ இது எங்களுக்கு மட்டும் தான் சாத்தியமா, இல்லை பணக்காரங்க வந்து தான் எக்ஸாம் போக முடியுமா, இல்லை பெரிய விஷயம் போக முடியுமா, இல்லை அவங்க நினச்சது அடைய முடியுமா? அப்படி கிடையாது. இல்லை ஒரு குரூப்பாக ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு அந்த இன்ஸ்டியூஷன் வந்து போனால் தான் போக முடியுமா? அப்படியும் கிடையாது. இல்லை தமிழ் மீடியம் இருந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் மட்டும் தான் போகுமா? அப்படியும் கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குன்னு இது போகணும், இங்கே போகணும், இதுதான் உங்கள் இலக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முழுமையாக ஃபோக்கஸோட இன்ட்ரெஸ்டோட ஹானஸ்டியாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய இடத்தை கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா டைம் வேணால் டிலே ஆகலாம், ஆனால் கஷ்டப்பட்டாவது நீங்கள் அந்த இடத்த அடைவீங்க. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அதை நோக்கி போகணும்.
இதில் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, புதுசாக நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுறேன், அல்லது நான் புதுசாக நான் இதில் போகணும், அல்லது வேறு எதையாவது நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கணும், அல்லது வேறு எதுக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது புதுசாக நீங்கள் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வருது என்னவாக இருக்கும்? நீங்கள் நிராகரிக்கப்படுவீங்க, கண்டிப்பாக தவிர்க்கப்படுவீங்க. அடுத்து என்ன வரும்? நெகட்டிவிட்டி. சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சான்ஸே கிடையாது, இதெல்லாம் நீ எப்படி போக முடியும், இதெல்லாம் வேஸ்ட்டாக மணி, இதெல்லாம் எப்படி போக முடியும், இங்கே இருக்கு அங்கே எப்படி போக முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் இயல்பாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் சிங்கப்பூரில் இருக்கிறப்போ என்னோடய ப்ரொஃபஸரோட சேர்ந்து ஒரு நியூ ஃபீல்டில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபீல்டு என்னென்னா புதுசாக அந்த மாதிரி உலகத்தில் நாங்கள் தான் அந்த ஃபீல்டில் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிற யாரும் ஏற்றுக்கல, எந்த சயின்டிஸ்ட் இல்லை. ஈவன் நாங்கள் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி அதை ஏற்றுக்கல. அது ஏற்றுக்கல மீன்ஸ் அவங்கள சயின்டிஸ்ட் வந்து அதை பெருசாக அதை ஏற்றுக்கவே இல்லை. அடுத்து என்ன பண்ணோம், அது என்ன அப்படின்னா, நம்ம வயசாகும்போது 40 வயசுக்கு மேலே சில ப்ரோட்டீன்ஸ் வந்து அதோட ஆக்டிவிட்டி இழந்துடும். அதோட ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால என்னன்னா அது ப்ரோட்டீன் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது டீஜெனரேட் ஆகி அது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். செல்ஸ்குள்ள நம்ம உடம்புல உள்ள செல்ஸ்குள்ள அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்னன்னா லோ ரேட் இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும். அதனால நம்ம ஏஜ் ஆகும்போது நிறைய பிரச்சனை வருது இல்லையா? ஸோ அந்த எல்லா ஏஜ்லையும் வருது இல்லையா? அது எல்லாமே அதனாலேயும் வரும். ஸோ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பண்ணி ஒரு ஆன்டிபாடி டிசைட் பண்ணி இம்யூன் செல்ஸ் ஒரு உடம்புலேயே இருக்குது, நம்ம ஓன் செல்ஸ் இருக்குது, அந்த ஒரு செல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதை கொண்டு போய் டார்கெட் பண்ணி அந்த அக்குமுலேட் ஆகின்றது இல்லையா டீஜெனரேட் ஆனால் அதை ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துட்டு வெளியே எடுக்கிறோம். அதை மைஸில் எலியில் பண்ணோம். அது எப்படின்னா அதோட நம்ம இந்த லைஃப் டைம் இருக்கு இல்லையா? ஸோ 3 மாதம் இருந்த எலி வந்து 6 மாதம் ஆச்சு லைஃப் டைம் எவ்வளோ ஆச்சு. அந்த ஏஜ் எலி கொடுக்கும்போது வந்து அது எங்கே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டமோ அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பெருசாக யூஸ் பண்ணல, கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சப்போ ஓகே சம்திங் இஸ் நியூ, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பண்ணதை வந்து எங்கள் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பீப்புள் வந்து அதை ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நாங்கள் ஆய்வு கட்டளையை எழுதி ஒரு ஜேர்னல்ஸை சப்மிட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் நல்ல குவாலிட்டியான ஜேர்னல்ஸ் பண்ணோம். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சில நேரம் எடிட்டர்லேருந்து பாஸ் ஆகி ரிவ்யூவிட்ட போச்சு, அவங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ஷன் அது இந்த நிராகரிப்பு வந்து புதுசாக பண்ணும்போது நிராகரிப்பு தோல்வி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு டைமில் என்னோட ப்ரொஃபஸர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வேணாம், நம்ம ஸ்மாலாக ஒரு ஜேர்னல்ஸில் பண்ணுவோம், ஏன்னா புதுசாக பண்ணது கஷ்டம், யாரும் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய இலக்கை நோக்கி தான் போகணும். அவங்க என்ன ரிவ்யூவர் என்ன கரெக்ஷன் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு பெரிய இலக்கை நோக்கி போக சொன்னாங்க. இப்போது அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு வெல் ரெக்கக்னைஸ்ட் ஆர்டிகல்ஸில் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு. எங்கோ மாலிகுலர் மெடிசனில் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபீல்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் இதே ஃபீல்டில் ஒர்க் பண்ண இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபீல்டை வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னோட ப்ரொஃபஸரும் அவர் கூட நானும் இருந்தேன். அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் எது ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு தோல்வி கண்டிப்பாக வரும், நிராகரிப்பு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவாக சொல்கிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம சுற்றி இருப்பாங்க. எதை பற்றி மைண்ட் பண்ணக்கூடாது. உங்கள் இலக்கை நோக்கி பயணிங்க, போராடுங்க. கண்டிப்பாக நம்மளால் உங்கள் இலக்கை நோக்கி அடைய முடியும். இதில் சார் ஒன்று சொல்லியிருப்பாங்க, சாரோட புக்கில் ஒரு வரி சொல்லியிருக்காங்க, வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்து போராட்டக்காரர்கள்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரி. ஸோ இதில் என்னென்னா, வி ஆர் ஃபைட்டர்ஸ். நானும் ஃபைட்டர்ஸ் தான். என்னோட இலக்கை நோக்கி நான் பயணிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் ஃபைட்டர்ஸ், ஒவ்வொருத்தரும் ஃபைட்டர்ஸ். அந்த நீங்கள் பிலீவ் பண்ணணும். நான் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிலீவ் பண்ணணும். அப்படி பிலீவ் பண்ணிங்கன்னா உங்கள் இலக்கை நோக்கி கண்டிப்பாக போக முடியும். எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி போக முடியும். கண்டிப்பாக போவீங்க, உங்கள் இலக்கை நோக்கி அடைவீங்க. ஓகே, தேங்க்ஸ். நிராகரிப்புகளை வாய்ப்புகளாகவும் சாதனையாகவும் மாற்ற மிக அருமையான சுய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்த ஐயா திரு பழனிசாமி அவர்களுக்கு நன்றி.